இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அவருக்கு சிவகாசி தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் திரு ராஜேந்திர பாலாஜி, வாழ்த்துக்கள். உங்களுடைய பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு, எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சார். கேடி ராஜேந்திர பாலாஜி பேரு. என்னை அதிமுகவுடைய முதல் பட்டியலில் சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்கத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற எல்லா காரியங்களும் ஜெபமாகும். அந்த அளவுக்கு தெய்வீக பக்தியோடு ஆன்மீக நெறியோடு அரசியல் நடத்துகின்ற ஒரு தலைவர் எடப்பாடியார். இன்றைக்கு அந்த முதல் பட்டியலில் என்னை வெளியிட்டிருப்பதற்கு, வேட்பாளராக போட்டியிட வெளியிட்டிருப்பதற்கு அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்க சார். உங்க சிவகாசி தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தேர்தல் பணிகள்ல என்னென்ன வியூகங்களை பின்பற்ற போறீங்க? சிவகாசி தொகுதியிலே என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் இணைந்து தொழில் செய்து பட்டாசு, தீப்பெட்டி, அச்சகம், ஆப்செட், காலண்டர் போன்ற தொழில் செய்கின்ற மக்கள் வாழ்கின்ற பகுதி எங்களது விருதுநகர் மாவட்டம். எங்கள் விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளுமே அதிமுகவுடைய கோட்டை என்பதை, எடப்பாடியாருடைய கோட்டை என்பதை நிரூபிப்போம். சிவகாசி என்பது எனக்கு மிகவும் 100% வெற்றி வாய்ப்புள்ள அற்புதமான தொகுதி. அந்த பகுதி மக்கள் என்னை தத்து பிள்ளையாக, தன் சொந்த பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்வார்கள். கூட்டணி கட்சியினரோடு எப்படி இணைந்து செயல்பட போறீங்க? இன்னும் கூட்டணி கட்சியினருக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலா உங்களோட பெயர்கள்லாம் வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளோட பிணைப்பு களத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு? கூட்டணி கட்சிகளை பற்றியெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே பேசிவிட்டார். பேசியதைத்தான் இன்றைக்கு அவர் தொகுதியில் இடஒதுக்கீடு கொடுத்து அறிவித்திருக்கின்றார். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே எங்களோடு, எடப்பாடியாரோடு, அதிமுகவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி போன்ற கட்சிகள் எல்லாம் எங்களோடு ஏற்கனவே இணைந்து பல போராட்டங்களில் பங்கெடுத்து எடப்பாடியாருடைய தலைமையேற்று வரக்கூடிய கட்சிகள். ஆகவே இணைந்து பணியாற்றுவதில் எல்லளவு பிணக்கும் எங்களுக்கு கிடையாது. சிறப்பான ஒரு ஏற்பாட்டோடு ஒரு இணைந்து செயலாற்றி வெற்றியை பெறுவோம். எப்பவுமே வித்தியாசமான முறையில பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் நீங்க. இந்த முறை உங்களோட பிரச்சார வியூகம் எப்படி இருக்கும்? மேலும் உங்களோட தேர்தல் அறிக்கையில ஃப்ரிட்ஜ் போன்ற திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? உங்களோட பிரச்சார வியூகங்கள்லாம் என்ன? நேற்றைய தினம் எடப்பாடியார், எங்களது பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த 297 தேர்தல் வாக்குறுதிகளும் உடனடியாக மக்களுடைய மனங்களுக்கு, எண்ணங்களுக்கு சென்று விட்டது. அதற்கு எங்களது தகவல் தொழில்நுட்பத்துறை இன்றைக்கு அதை கடுமையாக பயன்படுத்தி மக்களிடத்தில் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பிரிட்ஜ், அதிமுக மிக்சி கிரைண்டர் பேன் தருவோம் என்று எங்களது தலைவி புரட்சித்துறை அம்மா அவர்கள் சொன்னார்கள் 2011. சொன்னபடி அந்த பணியை செய்து கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்றைக்கு பிரிட்ஜ் எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய, அடித்தட்டு மக்கள், உழைக்கின்ற மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இன்றைக்கு பிரிட்ஜ் எல்லா சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள் வீட்டில் கூட தேவைப்படுது. ஆகவே ரேஷன் கார்டு, அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் கார்டு உள்ள அத்தனை குடும்பதாரர்களுக்கும் பிரிட்ஜ் வழங்குவேன், விலையில்லாமல் வழங்குவேன் என்று எங்கள் பொதுச் செயலர் அறிவித்திருப்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது அற்புதமான ஒரு திட்டம், ஏழைகளுக்கான திட்டம், இல்லத்தரசிகள் மகிழ்கின்ற திட்டம். அது மட்டுமல்ல, கல்வியிலே சிறக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவை நனவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்த தலைவன் எங்கள் தலைவன் எடப்பாடியார். அதை 2.5% அதிகப்படுத்தி 10% உயர்த்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளை படிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பேன் என்ற அறிவித்திருக்கின்ற அறிவிப்பும் மாணவர் சமுதாயத்தில் இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முதியோர் பென்ஷன், குடும்ப தலைவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பது, இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 297 வாக்குறுதிகள் எடப்பாடி அறிவித்திருக்கின்றார். 1000க்கும் மேற்பட்ட அறிக்கைகள், கோரிக்கைகள் வந்ததை எதை செய்ய முடியுமோ, தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு 297 அற்புதமான அறிவிப்புகளை தேர்வு செய்து அறிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், இதற்கு பணம் எங்கு வேண்டது? எங்களுக்கு அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியார் கொரோனா காலத்திலேயும் வரி வசூல் இல்லாமல், எந்த விதமான வரி வரவும் இல்லாமல் ஆட்சியை சரியாக செய்தவர், மக்கள் மீது வரி சுமத்தாமல் ஆட்சியை நடத்தியவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார். ஆகவே மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்பது தெரியும். எங்களுக்கு மத்திய அரசினுடைய பங்களிப்பு இருப்பது என்பதை மக்களுக்கு தெரியும். ஆகவே எடப்பாடியார் சொல்லுகின்ற இந்த வாக்குறுதிகளை உறுதியாக செய்து கொடுப்பார், செய்வார்.
அரசாணைகளாக வெளியிடப்படும். எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அரசாணைகளை வெளியிட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களாக அவை உருமாறும். இந்த முறை திமுக அதிமுக மட்டும் இல்லாம 4 முறை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதிமுக எங்களுக்கு எதிரி திமுக, இதுதான் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய கூட்டணி. அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி, திமுக ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி, மற்ற இந்த 2 தான் தேர்தல் களத்தில் நிற்கும். அதிமுக ஜெயிக்கும், திமுக எங்களுக்கு எதிரிடத்தில் இருப்பார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் காணாமல் போய், மற்ற கூட்டணி சொல்லக்கூடியவர்கள் காணாமல் போய்விடார்கள். அடிக்கின்ற புயலிலே மற்ற கட்சிகள் எல்லாம் உதிரியா சிதறி போகிறார்கள். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டமைக்கு நன்றி திரு ராஜேந்திர பாலாஜி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.